ப்ரீமெச்சூரிட்டி டேக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் இதை வந்து ஒரு முக்கியமான விஷயமாக எடுத்து இங்கே வந்து மக்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எப்போவுமே தேவை. பி இட் எனி அவேர்னஸ், யூஆர் ஆல் தேர் வித் அஸ் ஃபார் அஸ். அண்ட் இது ஒரு முக்கியமான நாளாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலிலையும் ஒரு ப்ரீமெச்சூர் பேபியை நாங்கள் பார்த்துருக்கோம். நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கும். அவங்கள வந்துட்டு சின்ன குறை சொல்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நாங்கள் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம். அது ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பட் இங்கே வந்து இவங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, இது வந்து ஒரு குறையே கிடையாதுன்றது எனக்கு புரிஞ்சுது. இது வந்து ஒரு இட்ஸ் அ காட்லி ஈவெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் த கேர் தட் தி டேக், வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து பிறந்தாலும் இவங்களே ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு எங்ககிட்ட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி, இந்த என்சிஐன்றது பல ஹாஸ்பிட்டல்ஸில் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேலா ஹாஸ்பிட்டல் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் முதல் ரீசன் நான் இங்கே வந்ததுக்கு காரணமே அதுதான். அண்ட் கோர் ரீசன் என்னென்னா, டாக்டர் ரேலா அவர்கள் தான். பல பேர் லைஃப்ஸை அவர் வந்து தொட்டு இருக்காரு. அவர் வந்து உயிர் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கும் நிறைய எனக்கு செக்கப்ஸ் எல்லாமே நான் இங்கே தான் வருவேன். ஸோ என்னை அப்படி கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அண்ட் அவர் சொன்னார் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அது இதுன்னு. பட் எனக்கு அவர் ஒரு பெரிய ஹீரோ. நான் எப்போவுமே அவரை அப்படி தான் பார்ப்பேன். தி ஆரா தட் ஹி எமிட்ஸ் இஸ் சம்திங் எல்ஸ். அந்த ஹீரோவையும் தாண்டி ஒரு ஆரா அவருக்கு. பட் அவர் பேசுகிறது பழகிறது எல்லாமே ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுவார். அண்ட் ஐ விஷ் many more lives for him, many more years in this life for him also. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கிறதுனால நிறைய பேர் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க ஹோல் ஃபேமிலியே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க, வந்தோடனே அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின பல அம்மாக்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நான் நேரில் பார்த்துருக்கேன். அவர் வந்து 6 months old பேபியை 3 months old பேபிக்கு ஆப்ரேட் பண்ணி நான் அப்போ அந்த டைமில் இங்கே இருந்தேன், நான் பார்த்தேன் அதை. அண்டு அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. அண்ட் இந்த அளவுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணுறதுன்றது ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். And I'm glad that I'm here to be a little 1% support also. I'm very very glad that they invited me here, and thank you all. Cinema வந்து powerful media sir. என்ன மாதிரி ஸ்டெப் எடுத்து அவேர்னஸ் இப்போ தான் நானும் கற்றுட்டு இருக்கேன் ஒவ்வொன்றா. அதை நான் சொன்னேன் இல்லையா, அதாவது சின்ன ஒரு வார்த்தை கூட ஹர்ட் பண்ணிடும். ஸோ சினிமா ஹேஸ் லாட் ஆஃப் சென்டிமெண்ட்ஸ் இன் தட் வே. ஸோ இது ஒரு டாப்பிக்காக வந்தால் கூட இதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் இன்றைக்கி. அது ஒரு காமெடியாக இருந்தாலும் அப்படி யூஸ் பண்ண வேண்டான்றது கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு லேர்னிங். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் சோஷியல் அவேர்னஸ் இருக்கிற படங்கள் நிறைய பண்ணுறதுனால இது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி ஒரு யூசேஜ் வந்ததுன்னா சினிமாவில், ஐ கேன் டெல் மை டைரக்டர் ஆர் மை டீம், இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள், பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் ஸ்ட்ரென்த்தும் கிடச்சிருக்கேன். This is also one of the supports that I come here and building awareness is a big support. It's from a big hero. And anything they ask which I'm able to do, I will definitely. இந்த ப்ரீமெச்சூரிட்டி டேக்கு வந்துருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாடு மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க இருக்குது, அந்த மக்களுக்காக நீங்கள் சொல்கிற அவேர்னஸாக இந்த மாதிரி ஒரு கருத்து நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாங்க. அதாவது இந்த தமிழில் வந்து அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, குறை மாதத்தில் பிறந்தவங்கன்றது வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது. நான் ஒரு ஹியூமனாக வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படி பேசாதீங்கன்னு இன்றைக்கி தோணுது எனக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அவேர்னஸாக எனக்கே இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு. அது வருது சார், நிறையா வந்துட்டுருக்கு. எஸ் சார், ஜீனி ரெடி ஆகிட்டுருக்கு ரிலீஸுக்கு. அண்ட் பராசக்தி படம் அதுவும் வந்து பொங்கலுக்கு தயாராகிட்டுருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸும் நான் சொல்கிறேன். கமல் ரஜினி சேர்ந்து ஒரு படம் இப்போ பண்ண போகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக 2 கிரேட் லெஜெண்ட்ஸ் ஒரே ஃப்ரேமில் வரும்போது நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்துருப்போம். அது திருப்பி அதை வந்து கலர்ஃபுல்லாக திருப்பியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. I used to call him Jayam Ravi. I don't know, now he calls himself Ravi Mohan. அப்படி தானே பாப்புலரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரவி மோகன். இன்னொன்று என்னென்னா,
if you want to look for strong men in the film industry, he's a strong man in the film industry. He's a model for a male personality. And I don't know how many of you know, today is International Men's Day. Theriman Terla. Actually, today is International Men's Day. And we are happy to have all men here as an excuse maybe. So, and I think that's also important for somebody like Ravi to actually popularize this fact. So now shorter mudichirran, we'll bring the kids here. The point is, you heard, 1 in 10 child will be born prematurely. நீங்கள் ப்ரெமெச்சூரிட்டினா அந்த குழந்தைங்க பார்த்தா தான் தெரியும். 600 கிராம் 700 கிராம் 800 கிராம் பேபிஸ் பிறந்த உடனே பார்க்குறதுக்கே பேரண்ட்ஸ்க்கே பயமாக இருக்கும். இவ்வளவு சின்ன குழந்தைன்னு. இவ்வளோ சின்ன குழந்தை ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் 2 மாதம் இருந்து, சமயத்தில் வென்டிலேட்டரில் இருந்து, காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி, பிரெயின் வெசல்ஸ் எல்லாம் ப்ளீடிங்கு, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தும் now we can overcome. என்ஐசியூலேருந்து ஒரு டாக்டர் வந்து என் ஹஸ்பண்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அது சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. பேபி பிறந்தோடனே நான் அப்படியே என்ஐசியூ கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். பட் அவங்க டிரான்ஸ்பரன்சி எல்லாமே இங்கே இருந்துச்சு. ஸோ நான் செகண்ட் டே பேபியை பார்க்க போகும்போது என் பேபி 1 kg தான் இருந்தாங்க. ஜஸ்ட் இந்த சைஸ் தான் இருந்தாங்க. ஒரு ஆரஞ்சு சைஸில் ஒரு தலை, குட்டி குட்டி கை கால் இருந்துச்சு. இவ்வளோதான் சைஸ் லிட்ரலி அவங்க. இன்றைக்கி அவங்க வந்து 3 kg என் கையில் இருக்காங்க. இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு வேல் சார் அண்ட் டீம். அவங்க வந்து டெய்லி அவங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து டெலிவரி முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி இருக்குது, இத்தனை வீக்ஸ், எனக்கு 34 வீக்ஸ் பேபி இங்கே தான் இருப்பாங்க. பிகாஸ் அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் என் பேபி. ஸோ அதனால் அவங்க இங்கே தான் இருப்பாங்க எல்லாமே சொன்னாங்க. நான் மறுநாள் தான் பேபியை போய் பார்த்தேன். அப்போ அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டாங்க. திருப்பி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் ஸ்டில் அவர் எனக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அவர் என்னை சுற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தது. மித்தா ட்ரூத்தான்னு தெரியாது. பொம்பளை பிள்ளைனா காப்பாற்றிடுவாங்க, ஆம்பளை பிள்ளையை காப்பாற்ற மாட்டாங்க, அந்த மாதிரி நிறையா மித்து என்னை சுற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு தாட், பாசிட்டிவ் தாட் கொடுத்தது வந்து வேல் சார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து, எப்படியாவது நான் காப்பாற்றி உங்கள் குழந்தைய உங்கள் கையில் கொடுத்துருவேம்மா, பாசிட்டிவாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த வார்த்தை எனக்கு முதல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு வேர்டு என் காதில் விழுந்தது வந்து வேல் சார் கிட்ட வந்து தான் வந்துச்சு. ஸோ அந்த இந்த பாசிட்டிவ்னஸை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். டெய்லி வருவோம், டெய்லி வந்து பேபியை பார்ப்போம். டெய்லி என்ன நடக்குது, எவ்வளோ ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறோம், இன்றைக்கி என்ன இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் எல்லாமே சொல்லுவாங்க. அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் போதுமா, இவ்வளோ வெயிட் கெயின் இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும். பட் அந்த டீம் வந்து எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட அவர் வந்து சொல்லுவார், நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்து கிளியர் பண்ணிக்கலாம், நம்ம டவுட்டோடையே எதுவுமே இது பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பண்ணி அட்லாஸ்ட் வந்து என்னை சுற்றி நெகட்டிவாக பேசின எல்லாருக்குமே என்னென்னா, 6 மாதத்தில் பிறக்கிற குழந்தைய காப்பாற்றி கையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி என் பேபி இங்கே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து 3 kgs இவங்க 1 kgயில் பிறந்த பேபி. நடுவில் நிறையா செட்பேக்ஸ் ஆனாங்க. இவங்களுக்கு வந்து சர்ஜரி வரைக்கும்லாம் பேசினாங்க. சதீஷ் சார் இருக்காங்க, அவங்க வந்து எங்களுக்கு சொன்னாங்க சர்ஜரி எல்லாமே. பட் வேல் சார் சொன்னாங்க, நம்ம இந்த எதுவாக இருந்தாலும் பெட்டில் வச்சே பார்க்குற மாதிரி பார்க்கலாம், என்ன நம்மளால் முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி வரைக்கும் என் பையன் போகலை. எதுவுமே போகாமல் சாரோட ட்ரீட்மெண்ட்லேயே இஸ் வெல் ஃபைன் நவ். என் பேர் ஜோதி லக்ஷ்மி.